ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்றைக்கு மார்ச் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தினத்தந்தி பேப்பரில் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெய்லி ஒவ்வொரு நாளுக்கு உள்ள கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுவாங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர் மற்றும் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை. பெண் உறுப்பினர் 15, மொத்த உறுப்பினர் 389. கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் எது அடிப்படை உரிமை ஆகாது? ஓட்டுரிமை அடிப்படை உரிமை ஆகாது. அப்போ அடிப்படை உரிமைகள் என்னென்னா, சுதந்திர உரிமை, அரசியல் நிர்ணய சட்டப்படியான தீர்வு பெறும் உரிமை, கல்வி பெறும் உரிமை, ரெண்டையும் படிக்கணும். அரசியல் நிர்ணய சட்ட இயக்க கமிட்டியின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். 1688 நிறுவப்பட்ட இரண்டாவது பழமை வாய்ந்த மாநகராட்சி சென்னை. கொடுத்துள்ளவற்றில் கிராம பஞ்சாயத்துக்கு வருவாய் தரும் வழியாக உள்ளது என்னென்னா, வீட்டு வரி, தொழில் வரி, கடைகளுக்கான வரி, மத்திய மாநில அரசு அளிக்கும் நிதி, சொத்து வரி. கிராம சபை உறுப்பினர்களாக கருதப்படுபவர்கள் வாக்குரிமை பெற்ற கிராம மக்கள். டேஸ் ஒரு மாவட்டத்தில் பல கிராம பஞ்சாயத்துகள் கொண்டு அமைக்கப்படுகின்றது. பஞ்சாயத்து ஒன்றியம். பஞ்சாயத்து ஒன்றியம் ஒரு மாவட்டத்தில் பல கிராம பஞ்சாயத்துகள் கொண்டு அமைக்கப்படுகிறது. மாநகராட்சியின் தலைவர் மேயர். சட்டத்தின் ஆட்சி என்ற கூற்றை முன்மொழிந்தவர் ஏவி டைசி. கீழ் வருவனவற்றுள் எது அரசியல் சம உரிமை ஆகாது? வளங்களை பயன்படுத்தி கொள்ள ஆண் பெண்களுக்கு சம வாய்ப்பு என்பது அரசியல் சம உரிமை ஆகாது. அப்போ அரசியல் சம உரிமைகள் என்னென்னா, நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமமான வாக்குரிமை, பெண்களுக்கு வாக்குரிமை, அரசை விமர்சிக்கும் உரிமை. சரியான இணைகளை கண்டறிந்து குறிப்பிடவும். சட்டக்கூறு 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சரியான இணை. சட்டக்கூறு 17, தீண்டாமை ஒழிப்பு. சட்டக்கூறு 14, 17 கரெக்டாக புரிஞ்சிருக்கு. இந்தியாவில் பல கட்சிகளின் கட்சி முறை உள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் யாரால் அளிக்கப்படுகிறது? தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது தேர்தல் ஆணையம். இந்தியாவில் மாநில சட்டசபை உறுப்பினராக கருதப்படுபவர் ஆளுநர், சட்டமன்ற குழு, சட்டப்பேரவை உறுப்பினர்கள். மேற்கண்ட அனைத்தும். இந்தியாவில் மாநில சட்டசபை உறுப்பினராக கருதப்படுபவர் ஆளுநர், சட்டமன்ற குழு, சட்டப்பேரவை உறுப்பினர்கள். சட்டசபை கூட்டங்களை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். சட்டசபை கூட்டங்களை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். ஒரு இந்திய குடிமகனாக ஆவதற்கு கீழ்கண்டவற்றில் எது அவசியமானதல்ல? சொத்து வாங்குவதற்கு. ஒரு இந்திய குடிமகனாக ஆவதற்கு கீழ்கண்டவற்றில் எது அவசியமானதல்ல? சொத்து வாங்குவதற்கு. அப்போ இந்திய குடிமகனாக ஆவதற்கு அவசியமானவை பிறப்பு, பாரம்பரியம், வம்சாவளியினர் வேறு நாட்டில் பிறந்தாலும் பெறலாம். இந்தியாவின் முதல் குடிமகனாக கருதப்படுபவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 1 இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது? மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 1 இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது? மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம். இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் 25 அக்டோபர் 1975. இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் 25 அக்டோபர் 1975. இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது வேலைக்கு உரிமை. இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது வேலைக்கு உரிமை. அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி 51A. விதி 51A அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது. சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார்? விதி 76. விதி 76 கீழ் சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார். 30 உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு உருவாக்கப்படுவது மக்களவையிலிருந்து மட்டும். 30 உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு உருவாக்கப்படுவது மக்களவையிலிருந்து மட்டும். வரதட்சணை தடை சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1961. வரதட்சணை தடை சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1961. பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து மக்களவையில் இடஒதுக்கீடு செய்கிறது? சரத்து 330. பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு சரத்து 330 மக்களவையில் இடஒதுக்கீடு செய்கிறது. கீழ்கண்டவற்றில் எந்த ஆண்டில் மக்களவை பொதுத் தேர்தல் நடத்தப்படவில்லை? 1997. 1997 மக்களவை பொதுத் தேர்தல் நடத்தப்படவில்லை. அப்போ மக்களவை பொதுத் தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டுகள் 1996, 1998, 1999.
மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துவது ஆளுநர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துவது ஆளுநர். மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். எந்த பிரபல வழக்கில் நீதிமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்த பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அறிவித்தது? கோலக்நாத் வழக்கு. கோலக்நாத் வழக்கில் நீதிமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்த பாராளுமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அறிவித்தது? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? கல்கத்தா உயர்நீதிமன்றம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் கல்கத்தா உயர்நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது. பிப்ரவரி 20, 1947 கிளெமெண்ட் அட்லி ஆங்கிலேயரின் ஆட்சி இந்தியாவில் ஜூன் 30, 1948க்குள் முடிவுக்கு வரும் என அறிவித்தார். பிப்ரவரி 20, 1947 கிளெமெண்ட் அட்லி ஆங்கிலேயரின் ஆட்சி இந்தியாவில் ஜூன் 30, 1948க்குள் முடிவுக்கு வரும் என அறிவித்தார். பின்வருவனவற்றை ஆய்க. ஐநா பாதுகாப்பு சபை 15 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் மற்றும் 10 தற்காலிக உறுப்பினர்கள் ஆவர். ஐநா பாதுகாப்பு சபை 15 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் மற்றும் 10 தற்காலிக உறுப்பினர்கள் ஆவர். அடுத்து, மாநிலங்கள் பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பாராளுமன்றத்தில் வழங்கும் சட்டக்கூறு. சட்டக்கூறு 249, 250, 252, 253. மேற்கண்ட அனைத்தும். மாநிலங்கள் பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு வழங்கும் சட்டக்கூறு. சட்டக்கூறு 249, சட்டக்கூறு 250, சட்டக்கூறு 252, சட்டக்கூறு 253. எந்த ஆண்டில் குடியுரிமை சட்டம் திருத்தம் செய்யப்படவில்லை? 2002. 2002ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் திருத்தம் செய்யப்படவில்லை. அப்போ குடியுரிமை சட்டம் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டுகள் 1986, 1992, 2005.